வாழ்கன்புடன் அனைவரும் நேராக வந்து கொள்ளுங்கள். சின்முத்திரை. பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு. தாய்க்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு. தந்தைக்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு. குருவுக்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு. ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலை, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலை, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தியே, உன்னை வணங்கி தொடங்குகிறோம். அருள்வாய் எமக்கு. நமது நினைவுகள் உச்சி காற்றில் ஆத்மாவாகிய நாம் இரு பருவங்களுக்கு இடையாக இருக்கின்றோம். நமது அறையில் உள்ள சத்தத்தை கவனியுங்கள். நமது அறைக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய சப்தத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். அமைதியாக உணர்கின்றோம். காற்று உள்ளே அன்பெனும் சக்தி நமது உடல் முழுவதும் பரவுகிறது. மூச்சு காற்று வெளியே அன்பெனும் சக்தியானது நம்மை சுற்றிலும் நம்மோடு இருப்பவரிடத்திலும் அனைவரிடத்திலும் பரவ செய்கின்றோம். மூச்சு காற்று உள்ளே அன்பெனும் சக்தியை நமது உடல் முழுவதும் பரவுகிறது. மூச்சு காற்று வெளியே அன்பெனும் சக்தியானது நம்மை சுற்றிலும் நம்மோடு இருப்பவரிடத்திலும் அனைத்து உயிர்களிடத்திலும் நாம் பரவ செய்கின்றோம். மூச்சு காற்று உள்ளே இழுக்கின்ற பொழுது அன்பெனும் ஆற்றல் உடல் முழுவதும் பரவுவதை உணருங்கள். மூச்சு காற்றை வெளியிடுகிற பொழுது அந்த அன்பெனும் சக்தியானது நம்மை சுற்றிலும் நம்மோடு இருப்பவரிடத்திலும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பெனும் சக்தி பரவுவதை உணருங்கள். மூச்சு காற்று உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே
வெளியே, உள்ளே, வெளியே, மூச்சு காற்று உள்ளே, வெளியே, அன்பிலும் சக்தியானது நமது உடல் முழுவதும், உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும், அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்குள்ளெல்லாம் பரவி இருக்கின்றது. உண்மையான அந்த அன்பினும் சக்தி நமது உடல் முழுவதும் பரவி நிறைந்து இருக்கிறது. நாம் செல்லும் இடங்களிலெல்லாம், நம்மை சுற்றிலும், நம்மோடு இருப்பவரிடத்திலும், அனைத்து உயிர்களிடத்திலும் இந்த அன்பினும் ஆற்றலை பரவ செய்கின்றோம். நமது நினைவுகள் பருவ மத்தியில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்கள், அவர்களுடைய உயிர் ஆத்மாக்கள் இறையாற்றலை அடைய வேண்டி நாம் பிரார்த்திக்கின்றோம். நமது தாய் தந்தையரை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் அன்பெனும் சக்தியானது முழுவதுமாக பரவி நிறைந்து காணப்படும். அவர்களும் அவர்களை பார்ப்பவர்களிடத்திலும் அவர்கள் அன்பெனும் சக்தியை பரவ செய்கிறார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம்.
நமது வாழ்க்கை துணை. அவர்கள் உடல்கள் முழுவதும் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் அன்பெனும் சக்தியானது முழுமையாக பரவி நிறைந்திருக்கிறது. அவர்களும் அவர்களை பார்ப்பவர்களிடத்திலும் அவர்கள் அன்பெனும் ஆற்றலை பரவ செய்கிறார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது குழந்தைகளை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் அவர்கள் உடல்களில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் அன்பெனும் சக்தியானது நிறைந்திருக்கிறது. அவர்களும் அவர்களை பார்ப்பவர்களிடத்திலும் அவர்கள் அன்பெனும் சக்தியை பரவ செய்கிறார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நம்முடன் பிறந்தவர்களை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் உடல்களில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் அன்பெனும் சக்தியானது நிறைந்து இருக்கிறது. அவர்களும் அவர்களை பார்ப்பவர்களிடத்திலும் அன்பெனும் சக்தியானது நிறைந்திருக்கிறது. மற்றவர்களிடத்திலும் பரவ செய்கிறார்கள். உறவுகள், நட்புகள், அவர்களை எண்ணி பார்க்கின்றோம். அன்பெனும் சக்தியானது அவர்கள் உடல்கள் முழுவதும் உடல்களில் உள்ள எல்லா உறுப்புகளுக்குள்ளும் அன்பெனும் சக்தியானது நிறைந்திருக்கிறது. அவர்களும் அவர்களை பார்ப்பவர்களிடத்திலும் அன்பெனும் ஆற்றலை பரவ செய்கிறார்கள். சேவைகள் புரிவோர்களை நன்றிகள். பௌதீக பொருட்களை எண்ணி நன்றி. பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். வாழ்க அன்புடன். வளர்க. நன்றி. நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நான் உற்சாகமாக இருக்கின்றேன். நான் நம்பிக்கையோடு இருக்கின்றேன். நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். நான் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பாக இருக்கின்றேன். நான் எப்பொழுதும் நேர்மறையாக சிந்திக்கின்றேன். நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றேன். எல்லா நேரங்களிலும் நேர்மறையான சிந்தனையோடு இருக்கின்றேன். சரியில்லாதவை நடக்கின்ற பொழுது அவற்றிலிருந்து ஒரு நிமிடத்திற்குள்ளாக மீண்டும் நான் நல்லவற்றையே சிந்திக்கின்றேன். இறை சக்தியோடு தொடர்பில் இருக்கின்றேன். ஆழ்மன சக்தி விழிப்பு நிலையில் இருக்கிறது.
என் ஆழ்மன சக்தி என்னை வழிகாட்டுகிறது. என் ஆழ்மன சக்தி பலமாக இருக்கின்றது. என் ஆழ்மன சக்தி என்னை வழிகாட்டுகிறது. நான் உற்சாகமாக இருக்கின்றேன். நான் சுறுசுறுப்பாக இருக்கின்றேன். நான் நன்றி உணர்வோடு இருக்கின்றேன். நான் நம்பிக்கையோடு இருக்கின்றேன். எனது முடிவுகள் தெளிவாக இருக்கின்றது. நான் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கின்றேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நான் உற்சாகமாக இருக்கின்றேன். நாம் இப்பொழுது இந்த தியானத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம். இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்று தேய்த்து உடல் முழுவதும் 3 முறை அடைக்கொள்ளுங்கள். 1, 2, 3. இடது கையின் மீது வலது கையை உங்கள் பார்வையை மெல்ல வழியுங்கள். வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உங்களுக்கு வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இந்த ஆனந்த விடியல் அப்படிங்கிற இந்த பயணத்துல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 25வது நாள்ல நம்ம இருக்கிறோம். 25 நாட்கள் கடந்து வந்த பாதையில நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்னா, நம்ம ஒரு ஆன்மா அப்படிங்கிறதையும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது ஆன்மாக்கள். இந்த ஆன்மா கூட இருக்கக்கூடிய இந்த மனம் அப்படிங்கிறது எண்ணங்களுடைய தொகுப்பு. இந்த மனதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆன்மா கூடயே வந்த எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த உண்மையான பதிவுகள் ஆழ்மனம் அப்படின்னும், இந்த உடலை எடுத்ததுக்கு பிறகு இங்க உருவாகக்கூடிய எண்ணங்களினால நம்மளை வழிநடத்தக்கூடியது வெளிமனம் அப்படிங்கிறதையும், இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடியது எல்லா உயிர்களுடைய எண்ண பதிவுகள் அது பிரபஞ்ச மனம் அப்படின்னும், நமக்கு தேவையானவற்றை நாம எந்த அலைவரிசையில இருக்கிறோமோ அதையே நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது நம்மளுடைய இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எதை தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறீங்களோ, உங்க வாயில பேசுறீங்க இல்ல கேட்குறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையா மாறிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும், பிரபஞ்ச தியானம், ஆழ்மன தியானம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இந்த உடம்புனா என்ன, இந்த உடம்புல இருக்கக்கூடிய அறிவு என்ன, இந்த உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன மாதிரி இயங்குது, என்ன சத்துக்கள் தேவை, என்ன மாதிரியான உணவு தேவை, அன்பு உணவு, நன்றி உணவு, என்ன மாதிரியான சத்துக்கள்லாம் தேவை, உடல் நம்ம கிட்ட எப்படி பேசுது, எந்த விதமா அது பேசும் நம்ம கிட்ட, அதற்கு நாம என்ன பண்ணணும், இந்த விஷயங்கள் எல்லாம் நாம வந்து எடுத்திருக்கிறோம். ஆரோக்கிய தியானம், ஆத்ம தியானம் பார்த்திருக்கிறோம். ஆன்ம உலகம்னா என்ன, இந்த ஆன்ம உலகத்துல இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க, அங்க என்ன நடக்குது, எப்படி அந்த ஆன்ம உலகம் இருக்கு அப்படிங்கிறதையும், ஆன்மாக்களுடைய பயணம் எப்படி ஆரம்பிக்குது, எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது, இன்னைக்கு ஆன்மாக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, நாம என்ன அப்படின்னா ஓரளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வளர்ந்த நிலை, அதாவது இறுதியான ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். இதுக்கு அடுத்து நம்மளுடைய நிலை என்னவா இருக்கணும் அப்படின்னா இறையாற்றலை அடைகிறதா தான் இருக்கணும். இதை நாம இந்த ஒரு பிறவியிலேயே அடைய போறோமா, இல்ல இதே போன்று பல பிறவிகள் எடுத்திருக்கிறோமா அப்படின்றது நமக்கு தெரியாது. எடுத்திருப்போம். சரிங்களா? நம்மளுடைய இன்னைக்கு நடத்தைகள், நம்மளுடைய பழக்கங்களை வச்சு நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அன்பு தியானம். இந்த அன்பு தியானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய உடலையும் சரி, நம்மளை சுற்றிலும் இந்த அன்புங்கிற அந்த சக்தியை பரவிடுறோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளை வீழ்த்தக்கூடிய சக்திகள், இந்த உடலோட, இந்த மனதோட, இந்த ஆன்மா இங்க பயணிச்சிட்டு இருக்கு இல்லையா, இது எதெல்லாம் இதனுடைய பாதையில், வெற்றி பாதையிலிருந்து, இதனுடைய ஆன்மீக முன்னேற்ற பாதையிலிருந்து வெளியாக்கி அழைச்சிட்டு போறது எது, அது எப்படி வெளி நடத்துறது அப்படின்னா மோகம் அப்படிங்கிற விடயம் மூலமாகவும், அகங்காரத்தின் மூலமாகவும், சரிங்களா, மோகம், அடுத்து சந்தேகம், அடுத்து அகங்காரம், இதன் மூலமெல்லாம் நம்மளை வந்து ஆன்மீக பாதையிலேருந்து வெளியே எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த தகவல்களை நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு பயிற்சிக்குள்ள நம்ம போகலாம்.
ஆனந்த விடியல் நாள் 25. இன்னைக்கு பயணத்துல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, பயம். அதாவது எதை குறித்தெல்லாம் நமக்கு பயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், ஜாதகம், இறப்பு குறித்து, வாழ்க்கையை குறித்து, இந்த சமூகத்தை குறித்து, நம்முடைய வெற்றி தோல்விகளை குறித்து, நேர்மறையாக இருப்பது குறித்து, மாற்றத்திற்காக மாற்றத்தை குறித்து உண்மையும் துணிச்சலும் இதுக்கான வழியா இருக்கும். நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எதுக்குமே பயப்பட மாட்டேங்க. நான் ரொம்ப துணிச்சலா இருப்பேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேலோட்டமா நம்மள யாரு சொல்ல வைக்கிறா அப்படின்னா, அந்த வெளிமனம் நம்மள ஒரு முட்டாள்தனமான ஒரு இத சொல்ல வைக்கிறது. ஆ துணிச்சலா இருக்கேன், துணிச்சலா இருக்கேன் அப்படின்னு. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் பயம் இருக்குதோ அவங்கலாம் ரொம்ப சத்தம் போடுவாங்க. அது அவங்களுடைய வாய்ஸ் ரொம்ப சவுண்டா இருக்கும். ஆ எங்கெல்லாம் பயம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் அவங்களுடைய சத்தம் அதிகமா இருக்கும். இந்த பயம் அப்படிங்கிறது உண்மையிலேயே சொல்லப்போனா, இது ஒரு மாயை. அதாவது இப்படி ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். இல்லாத விஷயத்துக்காக தான் நாம எல்லாருமே பயந்துட்டு இருக்கோம். இப்போ நம்மள பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் அதான் சொன்னேன் இல்லையா? இப்போ உங்களுக்கு அந்த பயம் வரணும் அப்படின்னா, இல்லாத ஒரு விஷயம் இப்ப பரவிக்கிட்டு இருக்கு வெளியில அப்படின்னு சொல்லி, ஒரு செட்டப் பண்றாங்க எல்லாருமே. மீடியாவுலேருந்து எல்லாமே செட்டப் பண்ணி பரவ விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த செய்திய நீங்க பார்க்குறீங்க. பார்த்ததுக்கு பிறகு அவங்க சில அறிகுறிகளோட அத பட்டுர்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள அந்த பயம் தொத்திக்கிடுது. அப்ப நம்ம எங்கேயுமே போறதில்ல, எதுவும் பண்றதில்ல. அப்போ கவனமா இருக்கிறோம். எல்லாமே பண்ணோம். இதுக்கு முன்னாடி பண்ணோமா, அந்த விஷயத்த பண்ணி தான் இருக்கோம். சரிங்களா? அதை நெறைய பார்த்துருக்கோமா, கண்ணால பார்த்தோமான்னா யாருமே கிடையாது. ஆனா நம்மள்ட்ட எல்லாமே தெரிவிக்கப்பட்டது. இப்படிதான் தெரிவிக்கப்பட்டது. அப்போ அதற்காக நாம எவ்ளோ அ விஷயங்கள கடந்து அந்த இதெல்லாம் ஆனா அதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு சொன்னா, ச்சே அதெல்லாம் சும்மாயா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சாதாரணமா அத எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம். என்ன காரணம்? அப்போ அந்த நேரத்துல அப்படி ஒரு இல்லாதத ஒரு விஷயத்த நம்மகிட்ட சொன்னா கூட, நாம அதுக்கு பயப்படுறோம். நமக்குள்ள அந்த பயம் வந்துடுது. இந்த பயம் வந்தோனே ரொம்ப ஒரு ஒரு அதிபயங்கரமான ஒரு அமிலம் நம்ம உடம்பு முழுவதும் சுரக்கும். அது என்ன பண்ணும்னா, எல்லா உடல் உறுப்புகளையும் பாதிக்கும். அந்த உணர்வுக்கு ரொம்ப சக்தி அதிகம், பவர் அதிகம். அது என்ன பண்ணும்னா, நீங்க எது குறித்து பயப்படுறீங்களோ, அத உங்க வாழ்க்கையில உடனடியா கொண்டுட்டு வரக்கூடிய வேலைய பண்ணும். இப்ப இந்த யுனிவர்ஸோட நீங்க என்ன பண்ணணும்னா, ஒண்ணு கேட்கிறீங்க, எனக்கு இது வேணும், அது வேணும்னு கேட்கிறீங்க. சாதாரணமா எனக்கு ரூ. 1,00,00,000 பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறதுக்கும், அத ஒரு நல்ல உணர்வோட கலந்து கேட்டா அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லும். நீங்க அந்த மாரி மகிழ்ச்சியா இருங்க, நல்ல உணர்வுகளோட இருங்க அப்படின்னு சொல்லும். இப்ப இந்த நல்ல உணர்வுகளோட இருக்கிறத விட, நீங்க உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க. ஒரு 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 பணம் உங்களுக்கு வர்ற மாரியா இருக்குது. ஆனா நீங்க பயப்படுறீங்கன்னா, அந்த பணம் தவறான முறையில வருது. ஐயோ! நம்ம வந்துட்டா என்ன பண்றது? அப்படின்னு நீங்க வரவே கூடாதுன்னு நீங்க பயந்து பாருங்க. அந்த அந்த பணம் வேற வழி இல்ல. அதே மாரியான பணம் உங்ககிட்ட சேர்ந்துரும். அப்போ நீங்க அத என்ன பண்ற மாரி இருக்கும்? அதுக்காக அத எப்படி காப்பாத்துறது? எப்படி நம்ம அதுல மாட்டிக்காம இருக்கிறது? என்ன பண்றது? அப்படின்ற மாரியான சவால்கள நீங்க சந்திப்பீங்க. அப்போ எத நினைத்து நீங்க பயப்படுறீங்களோ, அது உங்க வாழ்க்கையில ரொம்ப வேகமா வரும். ஏன்னா இது ரொம்ப அதாவது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேர்மறை இல்லாத உணர்வுகள். அதாவது எதிர்மறை உணர்வுகள் இருக்கு இல்லையா? அது எல்லாத்துக்கும் ரொம்ப பவர் அதிகமானது. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, நேர்மறை சக்திக்கும் அதே பவர் இருக்கு. அதை விட பவர் அதிகமா தான் இருக்குது. ஆனா, அது நம்ம வாழ்க்கையில அதிகமா செயல்படுத்துறது இல்ல. அத செயல்படுத்துறப்ப எல்லாம் இது குறுக்கிட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப இதனால இதுக்கு தான் நம்மளுடைய மனசு முழுசா இடம் கொடுக்கும். உங்க உடம்பு முழுசா ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. நீங்க ஆமாங்க ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா உடம்புல அங்கங்க இங்க ஒரு வலி இருக்குது. ஒரே ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்க. அங்க ஒரு கட்டி இருக்கு, இங்க ஒரு கட்டி இருக்கு. இந்த மாரி பிளாக் இருக்கு, அது இருக்குன்னு சொல்லிடுறாங்க. முடிஞ்சுச்சு. என்ன ஆகும்? இந்த சிந்தனையே உங்ககிட்ட இல்லாமலே போயிடும். முழுசாவே நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் என்னவோ அத மட்டும் தான் எடுத்துக்கும். நான் என்ன பண்றது? அடுத்து என்ன பண்றது? இது அதுவா இருக்குமோ? இதுவா இருக்குமோ? உடனே அதுக்கான கூகுள் சர்ச் எல்லாம் போய், ஓ இந்த கட்டி இருந்தா இந்த அறிகுறி, இந்த கட்டி இருந்தா அந்த அறிகுறி, இதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன மெடிசின் எடுக்கலாம்? இது மாதிரி அத நெனச்சு, நெனச்சு, நெனச்சு அது இப்படி இருக்குமோ? அப்படி இருக்குமோன்னு நெனச்சு, ரியலா அடுத்து அது உண்மையாவே அந்த இடத்துல வந்துரும். சரிங்களா? அப்ப என்ன காரணம் அப்படின்னா, இந்த பயம் நமக்கு பேசிக்கா எதனால எல்லாம் வருது? இந்த பயம் எதனால நமக்கு வருது? அப்படின்னு பார்த்தா, 1 இந்த வாழ்க்கை நமக்கு போயிடும். நாம இறந்துருவோம். இது ஒரு பயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மள சுற்றி இருக்கிற மக்கள் நம்மள ஏளனம் பண்ணுவாங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நாமட்ட இருக்கிற பொருளாதாரம் எல்லாம் இழந்துருவோம். அதனால நாம நடுத்தெருவுல நிக்கிற மாரி வந்துடும். சரிங்களா? அது எனக்கு பிடிக்காது.
இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் இல்லாமல் போயிடும், நாம இல்லாம போயிடுவோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய மூல காரணமா இருக்கும். இதை தாண்டி வேற எதுவும் நம்ம கிட்ட இருக்க பொருள். இதுக்காக தானே பயம் வரப்போகுது. பயம் எதுக்காக வரும்னு நினைச்சு பாருங்க. இதை தவிர வேற எதுக்காவது பயம் வருமா? உங்களுடைய புகழ் கெட்டு போயிடும், இல்லைன்னா உங்களுக்கான அவமானமா வந்துடும், உங்களோட உயிருக்கு நம்மளுடைய உயிருக்கு ஆபத்தாயிடும். சரிங்களா? இல்லைன்னா இந்த இந்த விஷயத்தையே நான் விட்டுட்டு இல்லாம போயிட்டேன்னா, இதெல்லாம் அனுபவிக்க முடியாம போயிடுச்சுன்னா, இதுக்குள்ளதான் அது இருக்க போகுது. இங்க இருக்கிற இப்ப சொன்ன எதுவுமே உண்மை கிடையாது. இப்போ குவாண்டம் கொள்கையில, அதாவது இயற்பியல் பிசிக்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 3D டைமென்ஷன் 5D டைமென்ஷன் சொல்றப்ப, இப்ப எல்லாருமே இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், இங்க ஏதோ ஒரு செல் போன் பார்க்கிறோம், இந்த டிவி, இதுதான் உண்மையா, இதான் உண்மையான ரியல் ஆப்ஜெக்ட் இங்க இருக்குது. இப்ப வேற எங்கேயோ ஒரு விஷயம் இருக்குது. நீங்க இப்ப உங்க வீட்டை விட்டு எங்கேயோ போயிடுறீங்க, எட்டி போயிடுறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட அந்த ரியல் ஆப்ஜெக்ட் இருக்கான்னா இல்ல. ரியல் ஆப்ஜெக்டே இல்ல உங்ககிட்ட. ஆனா நீங்க உங்க வீட சொல்லுவீங்க. நீங்க பார்க்காதப்ப இல்லன்னா அது பொய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்க்கறப்ப மட்டும்தான் அது இருக்குதாமா. மற்ற நேரங்கள்ல அது அங்க இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட அது இல்ல தானே. நம்ம எப்ப அதை ரியலா பார்க்கிறோமோ அப்ப மட்டும்தான் இருக்குது. இது வந்து அந்த பிசிக்ஸ்ல அது அந்த இதுல சொல்றாங்க. சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னா, நாம எல்லாமே இங்க எல்லாமே மாயை தான். இல்லாத விஷயங்கள் தான். நம்ம பார்க்கிறோம், தொடுறோம், இருக்குது, அவ்வளவுதான். அது வந்து நிரந்தரமான கிடையாது. ஆனா அது எல்லாத்துக்குமாவே நம்ம என்ன பண்றோம்னா பயப்படுறோம். இந்த பயம் நம்மளை என்ன பண்ணும்? இதுக்கெல்லாம் நம்ம பயப்படலாமா? இப்படி பண்ணா என்னென்ன விஷயங்கள் நம்ம அனுபவிக்கிறோம்? இதிலேருந்து நம்மளை எப்படி சரி பண்ணிக்கலாம்? ஏன்னா இது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய அளவுல பாதிப்படையும். பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவுல பாதிப்படையும். உறவுகள் ரீதியாகவும் பெரிய அளவுல பாதிப்படையும் இதனால. சரிங்களா? இது 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 வந்துருச்சு அப்படின்னா, இது வந்து இந்த நான் சொல்ற டாபிக்குள்ள எந்த டாபிக்குள்ள வருதோ அந்த டாபிக் அப்படியே காலி. முடிஞ்சுது. சரிங்களா? இது நான் இப்ப சொல்லிட்டு வர எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு ரிலேட்டடா இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த இதுக்குள்ள எல்லாம் ஒரு ரிலேட்டட் வந்துட்டே இருக்கும். அப்போ இது எல்லாமும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதற்காக அந்த பயம் வந்துடுது. சரிங்களா? இந்த பயத்தை நாம இன்னும் அதை டீப்பா எதனால எல்லாம் பயப்படுறோம்? அதுக்கு பயப்படலாமா? அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு அப்படியே போனோம் அப்படின்னா, இது உங்களுடைய ஒரு விழிப்பு நிலை. புரியுதுங்களா? நீங்க வந்து அதுக்காக நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் என்ன அப்படின்னா, நீங்க எடுத்துக்குவீங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க உணரணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன் அவ்வளவுதான். இது எல்லாமே இந்த ஆனந்த விடியல் ப்ரோகிராம் எல்லாமே என்னன்னா, எல்லாரும் கம்பல்சரி ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லணும். நான் எல்லா நாளும் சொல்லிட்டே இருக்கேன். ஃபீட்பேக் போடுங்க, ஃபீட்பேக் போடுங்க. இதெல்லாம் போடுங்க. இல்லன்னா இத எடுப்போம், அத எடுப்போம்னு சொல்லிட்டே இருக்கோம். அதுக்காக என்ன பண்றோம்? அதுக்காக நம்ம எல்லாருமே மாத்திக்கிறோமா? இல்லையே. யார் யாரு எத செய்யணுமோ அத மட்டும் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. இது எனக்கு தெரியும். இப்படிதான் இது அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால நான் என்ன பண்ணுவேன்? ஏன் அப்புறம் என்ன சொல்றேன்? ஏன் சொல்லிட்டே இருக்கிறேன்னா, உங்களுடைய தற்சுதந்திரத்துல நாங்க தலையிட முடியாது. ஆனால் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியதும், சொல்ல வேண்டியதும் என்னுடைய கடமை, இயல்பு. அத சொல்லிட்டே இருப்பேன். என்னைக்கு உங்களுக்கு தோணுதோ, அன்னைக்கு தான் நீங்க அத செயல்படுத்த போறீங்க. அதுவரைக்கும் யாராலயும் அது எதுவுமே பண்ண முடியாது. உங்களை எல்லாம் டப்பார்ன்னு யாரும் மாத்தி எல்லாம் வச்சிட முடியாது. யாரையும் மாத்த முடியாது. அவங்களா முடிவெடுக்காத வரைக்கும் யாரையும் எவராலையும் மாத்தவே முடியாது. நல்லதாகவும் மாத்த முடியாது, கெட்டதாகவும் மாத்த முடியாது. சரிங்களா? காரணம் என்ன சொல்லிக்கலாம். ஆனா அதான் உண்மை. அப்ப அந்த விஷயத்தின்படி நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த உடல் ஆரோக்கியம் குறித்து பயம். அதாவது உடல்ல ஏதாவது வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயாவது ஒரு வலி வந்துச்சுன்னா, நம்மளுடைய முழு கவனமும் அந்த வலிய நோக்கி போயிடும். இப்ப நம்ம உடம்புல எங்க கவனம் இருக்குன்றீங்க? நல்லா இப்ப உங்க கை நல்லா இருக்குது. இங்க கவனம் வச்சிருக்கீங்களா? கண்டுக்கவே மாட்டீங்க. உங்க காலு கண்டுக்கவே மாட்டீங்க. என்ன இருக்குது? அதுல என்ன இருக்குது? எதுவுமே தெரியாது. உடம்புல வேற எங்கேயாவது எந்த இடத்துலயாவது நம்ம கவனம் இருக்கா? இல்ல. இப்போ உடம்புல எங்கேயாவது ஒரு சின்ன கட்டி இருக்கணும். இல்ல உடம்புல எங்கேயாவது சின்ன வலி இருக்கணும். ஒரு கட்டை விரல், அந்த சுண்டு விரல் இருக்குல்ல, காலோட சுண்டு விரல்ல ஏதாவது அடிபட்டு நசுங்கிருது இன்னைக்கு. அப்படின்னா, இன்னும் 2 நாளைக்கு நீங்க அந்த சுண்டு விரல தவிர வேற எதுவும் பேச மாட்டீங்க. உங்களுடைய முழு கவனமும் அந்த சுண்டு விரல்ல தான் இருக்கும். கால எடுத்து வைக்கிறப்ப, இன்னொருத்தவங்க கால் பக்கத்துல வந்து நிக்கிறப்ப, சரிங்களா? எல்லா நேரங்களையும் என்ன பண்ணுவீங்க? அத சரியா பாதுகாத்துட்டே இருப்பீங்க. ஏன்? இப்போ உங்களுடைய முழு கவனமும் எங்க பிரச்சனை இருக்குதோ அங்கதான் இருக்குது. நீங்க அப்படிதான் பார்க்கணும். எங்க பிரச்சனை இருக்கோ அங்கதான் இருக்குது. எத பத்தி அதிகமா பேசுறீங்கன்னா, எது பிரச்சனையோ அததான் அதிகமா பேசுறீங்க. எப்ப நல்ல விஷயத்தை தேடுறீங்கன்னா, பிரச்சனை வந்ததுக்கு முன்பு தேடுறீங்க. சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம்? உடல்ல வலி வந்ததுக்கு பிறகோ, இல்ல இந்த மாரி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு முன்பு, நாம ஏன் முன்னாடியே அத சரியா நடந்துக்கிறதுக்கு தோணல நமக்கு?
நம்ம சரியான விஷயங்கள் தெரியும்ல, சரியான விஷயங்கள நம்ம பின்பற்றலாம்ல. ஏன் அத பின்பற்றுறது இல்ல? நெறைய பேருக்கு இருக்கிறதே என்ன பண்ண நெனைக்கிறாங்கன்னா, சரியா அதாவது இந்த உடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உடல்ல வந்து நீங்க உடல் மொழிய கேளுங்க. இதுக்கு சரியான உணவுகள குடுங்க. சரியான எது எடுத்துக்கணுமோ நான் என்ன சொல்றேன்னா, எது எடுத்துக்கணுமோ அத எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, எது எடுத்துக்க கூடாதோ அத எடுத்துக்க கூடாது. புரியுதுங்களா? நீங்க ஒரு வண்டி ஓட்டுறீங்கன்னா, அந்த வண்டிய எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறத விட, எப்படி ஓட்டக்கூடாதுன்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுக்காக அப்படின்னா, அந்த விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம என்ன பண்ணிடுவோம், தவறுதலான விஷயங்கள் நடக்கும். அத ஹேண்டில் பண்றது நமக்கு தெரியுது. ஓ! இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படிதான் பண்ணணும். ஓகே. அப்படி பண்ணா முடிஞ்சுச்சு. அப்போ இந்த உடல்ல வலி வந்துச்சு அப்படின்னா, நாம அங்க கவனம் செலுத்தணும். அது நமக்கு பயத்த ஏற்படுத்தும். இதுவோ, அதுவோ எல்லாமே. அப்புறம் உடனே அதுக்கு சமூக வலைதளத்தில போய் நம்ம பார்க்குறோம். அதுக்கான இது அறிகுறிகள், ஏற்கனவே உள்ளவங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்குறோம். அவருக்கு இப்படி இருந்துச்சா? இவருக்கு இப்படி இருந்துச்சா? அதனால இப்படி ஆனுச்சா? இதெல்லாம் பார்த்தோனே நம்மளுக்குள்ள ஒரு குழப்பம் உருவாயிடும். இந்த உடல் உறுப்புகள பத்திய இதெல்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சுரும். எல்லா உடல் உறுப்புகளையும் எடுத்து நம்ம போட்டு பார்ப்போம். இதனால என்ன ஆகுது? நம்மளுடைய மனம் பாதிப்படையுது. சரிங்களா? மத்தவங்களோட நம்ம ஒப்பீடு பண்ணுவோம். நெறைய பேருக்கு மத்தவங்களுடைய இறப்பு செய்தி கேட்டாலே நமக்கு ஒரு பயம் வந்துரும். அவங்க உடனே எதனால இறந்தாங்க? ஓ! அவருக்கு இதனால தான் இறந்தாரு. அவருக்கு நெஞ்சுல வலியாங்க. அதனால தொடர்ந்து இது வலிச்சுட்டே இருக்குதுன்னு சொன்னாரா, திடீர்னு இறந்துட்டாங்க. யாராவது இறந்துட்டாரு. ஏன் இறந்தாரு? அப்டின்னா, அவருக்கு நெஞ்சு வலியாமா திடீர்னு நல்லா தாங்க இருந்தாரு. திடீர்னு பார்த்தீங்களா? இங்க உடனே வீட்ல யாராவது நெஞ்சு வலி வாங்கங்க டெஸ்ட் எடுத்துட்டு வந்துருவோம். ஏன்? நெஞ்சு வலின்னு சொன்னாலே உடனே நம்மளுடைய எண்ணம் நேரா எங்க தான் போகுது? பாசிட்டிவான விஷயத்த யோசிக்க மாட்டோம். நேரா நெகட்டிவ் தான். அப்ப என்ன அப்டின்னா, மற்றவங்க எப்படி இறக்குறாங்க அப்படிங்கிற அந்த தகவல நம்ம உடனே அவங்க இறந்தாங்கன்னா, எதுக்காக இறந்தாங்க? உடனே அடுத்த கேள்வி அதான் கேட்கும். அத கேட்ட உடனே நம்ம கேட்டுட்டு நம்ம சும்மா விடுவோமா? உடனே அத நம்மளோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுரும். இப்போ வந்து அந்த பய உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா நம்மகிட்ட அது விதை போட்டு அப்படியே வளர ஆரம்பிச்சுரும். அது பெருசா வளர்றப்ப நீங்க அவ்வளோதான். உங்களுக்கு நிம்மதியே இல்லாம போயிடும். இது உடல் ஆரோக்கியத்துல. அடுத்து இறப்பு குறித்து பார்த்தீங்க அப்படின்னா, இறப்புங்கிற வார்த்தைய கேட்டாலே நெறைய பேருக்கு பயம். மரணம்ன்றதே சொல்ல மாட்டாங்க. இப்ப நம்மளே சொல்லிட்டு இருக்கோம். பாசிட்டிவான வேர்ட சொல்லுங்க. ஏன் அத சொல்ல வேண்டாம் அப்படின்னா, இந்த இறப்பு அப்படிங்கிற வார்த்தைய பார்க்கும்பொழுது, உங்களுக்கு அந்த யாரோ ஒருத்தவங்கள இறந்த அந்த படம் தான் மனசுக்குள்ள வரும். எப்பயுமே பிக்சரா நம்ம பார்க்கிறப்ப, பிக்சரா தான் பார்க்கிறோம் அப்படிங்கிறப்ப, இந்த வார்த்தைய சொல்லக்கூடாது. இந்த வார்த்தைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சும்மா சும்மா நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அந்த வார்த்தைய கேட்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ள பயம் வர வேண்டாம். அந்த வார்த்தைய கேட்டா அது ஒண்ணும் தப்பான வார்த்தையெல்லாம் கிடையாது. அப்படிங்கிறது என்னன்னா, முக்தி அடைஞ்சாரு. நீங்க வேணா அத அப்படி வச்சுக்கோங்க. முக்தி அடைஞ்சிருக்காரு. அப்படின்னா இந்த பிறவியில இருந்து அவர் முக்தி பெற்றுட்டார்ன்னு அர்த்தம். அப்ப இது நமக்கு வரவே கூடாது. இது ஐயோ! அது நமக்கு வந்துரவே கூடாதுப்பா அப்படின்னு. இல்ல நம்ம சார்ந்தவங்க யாருக்கும் வந்துரக்கூடாது. நமக்கும் வரக்கூடாது. நம்மள சார்ந்து நம்ம அன்புக்குரிய யாருக்குமே வந்துரக்கூடாது. இது எங்கேயாவது நியாயம் இருக்கா அதுல? எப்ப பிறப்புன்னு ஒரு விஷயம் இருக்கோ, அடுத்த விஷயம் கண்டிப்பா அது உண்டு. நெறைய பேர் சொல்லுவாங்க. பாவங்க அவர் ரொம்ப பாவங்க. ஏங்க? அவருக்கு இந்த மாரி ஒரு வியாதியாங்க. இன்னும் ஒரு 1 வருஷமோ, 2 வருஷமோ தான் இருப்பாராங்க. அவருக்கு 1 வருஷமோ, 2 வருஷமோ இருப்பாரான்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இல்ல அத சொல்றவங்க தான் யாரு? அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இல்ல நம்மல்லாம் இருக்கிறோம், பக்கத்துல இருக்கிறோம். நமக்கெல்லாம் என்ன வருஷம்னு யாருக்கு தெரியும்? எல்லாருக்குமே இயர் உண்டு. எல்லாருக்குமே நேரம் உண்டு. ஆனா நம்மல்லாம் என்ன பண்றோம்னா, நிரந்தரமான மனிதர்கள் நம்மல்லாம். அது வந்ததுனால தான் அவங்களுக்கு மட்டும் வருஷம் குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். நமக்கும் குறிக்க தான் பட்டிருக்கு. நம்மளும் அதே மாரி தான். அவர் என்ன நிலையோ தான் நமக்கு. அவருக்கு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னதுனால நீங்க நெனைக்கிறீங்க. அத நெனச்சு நெனச்சு கரெக்ட்டா அந்த நேரத்துல இவர் என்ன பண்ணிடுவாரு, போயிடுவாரு. ஏன்னா அவர் சொல்லிட்டாருல்ல. புரியுதுங்களா? அந்த வார்த்தைய சொன்னதுனால நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இவங்க இன்னும் 3 மாசம் தாங்க இருப்பாங்க. இவங்கள எடுத்துட்டு போயிடுங்க. இதுக்கு மேல எங்களால பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற சில மருத்துவ முறைகள் அப்படித்தான் பண்றது. நெறைய பேரு அதுக்கு மேல ஏன்னா அவங்க அவங்க முடிஞ்ச வரைக்கும் பணத்தையெல்லாம் வாங்கிருவாங்க. இதுக்கு மேல அவங்கள்ட்ட பணம் வாங்க முடியாதுன்னு முடிவு பண்ணா அனுப்பிச்சு விட்டுருவாய்ங்க. வீட்டுக்கு வந்து இதே நெனப்பு வரும். நம்ம இன்னும் 3 மாசம் தானா? நம்ம இன்னும் 3 மாசம் இது எத்தன முறை இந்த விஷயம் உங்களுக்குள்ள பதிவாகுதோ, உங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த பயோ கிளாக் வேலை செய்யும். உங்கள சரியாக அந்த ஆழ் மனசுக்குள்ள உங்கள ஆழ் மனசு இயக்கி, அந்த ஆழ் மனசு பேரான்மாட்ட என்னைய கூப்பிட்டுக்கோ, முடிஞ்சுச்சு எனக்கு. இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. அப்படிங்கிற அந்த நிலைய அதுவாவே நீங்க தான் கொண்டு போறீங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எடுத்துக்காதவங்க, அப்படி சொன்னவங்க பல வருஷம் வாழ்ந்த சரித்திரம்லாம் இருக்கு. ஏன்னா, அவங்க அந்த மாரி பதிவு பண்றது இல்ல.
நீங்க இந்த மாதிரி விஷயத்துக்காக ஏன் பயப்படுறீங்க? அப்ப இதுல ஒரு புரிதல் உங்களுக்குள்ள வரணும். என்னன்னா, எல்லாருக்கும் நேரம் குறிக்கப்பட்டிருக்குங்க. சில பேருக்கு இங்க உள்ள நேரம் அவர் சொன்னவருக்கே நேரம் குறிக்கப்பட்டிருக்கும். அவருக்கே என்னைக்குன்னு தெரியாது. அவரு ஒருத்தர் இன்னொருக்கு நேரத்த குறிக்கிறது இங்க யாருக்குமே ரைட் கிடையாது. இந்த இறப்புங்கிற விஷயம் கடவுளுடைய கையில இருக்கு. அவருடைய விதிகள், கடவுளுடைய விதிகள் அது. அது எப்படி குடுப்பார்ன்னா, நீங்க என்ன மாதிரி செயல்கள செய்யிறீங்களோ, அந்த செயல்களுக்கு தகுந்த பலன்களாக தான் அது அமையும். நீங்க நல்ல விதமா செஞ்சுட்டே இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய ஆயுள் காலம் நீண்டுகிட்டே இருக்கும். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு வண்டி வாங்கியிருக்கிறீங்க. புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கிறீங்க. அந்த கார நல்லா பராமரிக்கிறீங்க. ஒரு வீடு வச்சிருக்கிறீங்க. அத நல்லா பராமரிங்க. அதோட லைஃப் கூட போகுமா? குறைச்சல் ஆகுமா? கண்டிப்பா கூட போகும். ஆனா, கண்டிப்பா அதுக்கு ஒரு அழிவு உண்டு. புரியுதுங்களா? அது அழிவு உண்டுன்னு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் அது நல்ல விதமா கடைசி வரை இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, அத நீங்க எப்படி பராமரிக்கிறீங்களோ அத பொறுத்து இருக்கு. இதே மாரி தான் நாம வந்திருக்கிற இந்த ஆன்மா வந்திருக்கிற இந்த உடம்பும் கண்டிப்பா ஒரு நாள் அழிவு உண்டு. ஆனால், நீங்க அத எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்களோ, அத பொறுத்து அதோட லைஃப் டைம் இன்கிரீஸ் ஆகும். நீங்க என்ன மாதிரி அத அதுக்கான செயல்கள் கர்மா செய்றீங்களோ, அந்த கர்மாவ பொறுத்து அது விளைவுகள் அமையும். அப்போ இந்த உடம்ப சரியா வச்சுக்கிறதுக்கு, அந்த எங்கேயோ உண்டுள்ள அழிவு. அந்த அழிவ அங்கேயோ அல்லது பக்கத்திலேயோ கொண்டாந்து வைக்கிறது யாரோட கையில இருக்கு? நம்மளோட கையில இருக்கு. அந்த வண்டிய நல்ல வண்டியா வச்சுக்கிறதுக்கும், இல்ல சீக்கிரமே ஒரு புது வண்டிய கொண்டாந்து வச்சு பெட்ரோலுக்கு பதிலா மண்ணெண்ணெய ஊத்துறது, அதுக்குள்ள கொஞ்சம் மண்ணெண்ணெய் கொட்டிப்புட்டு போட்டீங்க அப்டின்னா, எ கடவுளோட விதி இப்படிதான் வண்டி நடந்திருக்கணும்னு அப்படின்னு சொல்ல முடியுமா? நெறைய பேர் கடவுளுடைய விதிகள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விதி நடக்குதுன்னு. அப்ப விதின்னு நடக்குதுன்னா, உடனே அவனே அதையும் சொல்லுவாங்க. இப்படி மண்ணெண்ணெய் போடணும்னு விதி இருந்திருக்கு. அதனால தான் போட்டுட்டேன். இதெல்லாம் முட்டாள்தனமான நம்மளே பேசிக்கிற வார்த்தைகள் அது. புரியுதுங்களா? நாம என்ன அத பண்ணணுமோ, அத சரியா பண்ணுனா, அது கண்டிப்பா சரியா தான் இருக்கும். நீங்க கரெக்ட்டா பெட்ரோல போட்டு, எல்லாமே சரியா ஓட்டியும், எல்லாமே சரியா ஓட்டியும் அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அது உங்கள மீறின செயல். புரியுதுங்களா? எல்லாம் நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்றீங்க. அப்ப அது வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கலாமே ஒழிய, அது அது எல்லாத்துக்கும் வந்துராது. அந்த மாரி எல்லாம் நடந்தவே நடந்துராது. எல்லா புது வண்டியும் எடுத்துட்டு வந்தோனே அப்படியே ஆயிடுது. ஆகாது. நீங்க ரொம்ப சரியா இருந்தும் அப்படி ஆனுச்சுன்னா, அது அது வந்து அது இதுக்கு முன்னாடி உள்ள கர்ம வினைகள சாரும் அவ்வளோதான். அதுக்கு அது இல்லன்னா அங்கிருந்து ஏதோ ஒரு லெசன் உங்களுக்கு குடுக்கணுங்கிறதுக்காக அத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால இந்த விஷயத்த நினைச்சு யாருமே என்ன பண்ண வேண்டாம்னா, பயப்படாதீங்க. இறப்புன்னு ஒரு வார்த்தை வருதா, இத வச்சு தான் நம்மகிட்ட எல்லா வணிகமும் நடக்குது. இது 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 சாப்பிட்டா நீங்க வாழ்ந்துரலாம். எப்படி வாழ்ந்துரலாம்? என்னது? நீங்க சாதாரணமா சாப்பிட்டுட்டு இருந்தாலே வாழ்ந்துரலாம். ஒண்ணும் இல்ல. இது நமக்கு வரக்கூடாது அப்படின்லாம் நீங்க நினைக்க முடியாது. இது கண்டிப்பா வரதான் செய்யும். ஆனால் அத எப்படி நீங்க தள்ளி போடலாம்னா, உங்களுக்குள்ள ஒரு இலக்கு வச்சுக்கோங்க. ஒரு லட்சியம், ஒரு பொதுவான லட்சியம். இந்த பிரபஞ்சம் எதுக்கு சப்போர்ட் பண்ணும்னா, பொதுவான லட்சியமா இருந்தா, அதிக பேருக்கு பயன்படக்கூடிய சேவை சார்ந்த லட்சியமா இருந்தா, இந்த யுனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அது லா ஆஃப் யுனிவர்ஸ்ல வருது. நீங்க நீண்ட காலத்துக்கு வாழுவீங்க. உங்களுடைய உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். உங்க ஆழ் மனசுல தீவிர ஆசையா வச்சிருங்க. ஒரு பெரிய இலக்கு. சும்மானாச்சும் நான் வந்து இந்தியாவுடைய பிரதமர் ஆவேன். அது அது என் லட்சியம், என் வெறி அப்படின்னு திரும்ப 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 சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, அது நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு சேஃப்டி உண்டு. இல்ல உங்களுடைய பேர பிள்ளை ஏதாவது இந்த லெவல் வரணும். நெறைய பாட்டிமார்கள் சொல்லியிருப்பாங்க. பாத்து என் கொள்ளு பேரனுடைய கல்யாணத்த பாத்துட்டு தான் நான் சாவேன் அப்படின்னு. என் கொள்ளு பேரனோட பையன் அவன் குழந்தை பிறந்து பாத்து தான் சாவேன்னு. அதுவரைக்கும் யாராலயும் அத அசச்சிக்க முடியாது. ஏன்? அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அப்படி ஒரு பதிவ ஸ்ட்ராங்கா போட்டுட்டே இருக்குது. அப்படி போட்டுடுச்சுன்னா, அந்த பதிவு தான் வேலை செய்யும். இப்ப நம்ம எல்லாருமே என்ன தெரியுமா பதிவு பண்றோம்? இப்ப எங்கங்க 40, 60க்கு மேல யாருமே தாண்ட மாட்டேங்கிறாய்ங்க. எல்லாருமே 40, 50, 50 தான். பாருங்களேன் 45 வயசுக்கே அது வந்துருதாங்க. 30 வயசு வந்துட்டாலே சுகர் வந்துருதாங்க. லேடீஸ் நெறைய பேர் அவ்வளோதான். இந்த டைம் மெனோபாஸ் டைம் வந்தாலே அவ்வளோதாங்க. நெறைய பேர் கர்ப்பப்பை எடுத்துடுறாங்க. இப்படியா பேசி, 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 பேசி அவங்க எல்லாருமே அத தனக்குள்ள ஈர்த்துக்கிறாங்க. நீங்க இதெல்லாம் வேணுமா உங்களுக்கு? வேணும்னா பேசுங்க. வேண்டாம்னா ஏன் அத பேசுறீங்க? சம்மந்தம் இல்லாம எதுக்கு அத பேசுறீங்க? தொடர்ந்தாப்புல ஏன் அத பேசணும்? நம்ம தான் பேசுறோம். நம்ம தான் அத ஈர்க்கிறோம். நம்ம தான் எந்த வார்த்தைய பயன்படுத்துறீங்களோ, எத விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறீங்களோ, அது உங்க வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். அதையும் நீங்க அது மாதிரி அது ஏன் காமனா நடக்குதுன்னு பதிவு பண்றீங்க? எங்க பார்த்தாலும் நடக்குது, எங்க பார்த்தாலும் நடக்குது. இப்ப எல்லாம் இப்படிதான், இப்ப எல்லாம் இப்படிதான் யார் சொல்றது? சொல்ற ஒவ்வொரு நிமிடங்களும் நீங்க உங்களுக்குள்ள பதிவு பண்ணிட்டே இருக்கிறீங்க. உங்களே அறியாம சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள பதிவாயிடுச்சுன்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட் அவ்வளோதான். அது எடுத்துக்கும் அது.
இந்த நான் சொல்லிட்டேன் நம்பர்ஸ் பொய், நேரமே பொய். அது நம்மளுடைய புரிதலுக்காக வச்சிருக்கிறோம். எப்படி இந்த பூமியில கிழக்கு மேற்குல கோடுகள், கற்பனை கோடுகள் வரையப்பட்டிருக்கு. ஆனா அப்படி கோடு இல்ல. அதே மாரி தான் இந்த நேரமும். அத வச்சு ஒரு நேரம் கற்பனையா வச்சிருக்காங்க. அத வச்சு ஒரு உனக்கு 40 வயசு ஆயிட்டா? ஐயோ! 40 வயசுன்னா ரொம்ப சமம். இதெல்லாம் யார் சொன்னது? எப்பயுமே உங்களோட சிந்தனையில நீங்க 18 வயசுலயோ இளமையாவும் இருக்க முடியும். நீங்க அத வயச நம்புனீங்க. நெறைய பேர் வயச கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பயம். அத யாருக்கும் நீங்க சொல்லவும் வேண்டியதில்ல. அத பத்தி சிந்தனையும் பண்ண வேண்டியதில்ல. நீங்க பாட்டுக்கு எப்பொழுதும் எப்படி இருப்பீங்களோ அப்படியே இருந்துட்டே இருங்க. நீங்க உங்களுக்கு இலக்குகள மட்டும் வைங்க. லட்சியத்த மட்டும் வைங்க. இல்ல எனக்கு லட்சியமே இல்லன்னு மட்டும் இருந்துறாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா, அந்த விஷயங்கள் நமக்கு சீக்கிரமா நடக்கும். அப்ப இந்த வார்த்தைய கேட்டாலாம் நம்ம பயப்பட வேண்டியதில்ல. பயப்படுறோம். நமக்கு வரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு பயம் இருக்கு. நம்ம சார்ந்தவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அதனால நீங்க பயப்படுறீங்க. எந்த ஒரு விஷயமா ஜாக்கிரதையா இருந்தா ஜெயிச்சிடலாம். ஜாக்கிரதையா இருந்தாலாம் ஜெயிக்க முடியாது. அவங்கவங்க இலக்கு என்ன வச்சிருக்காங்க, லட்சியம் வச்சிருக்காங்க. என்ன என்ன பதிவுகளோட இருக்கிறாங்களோ, அதற்கான பலன்கள் அவங்க அவங்களுக்கு வந்தே தீரும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இத ஏத்துக்கவும் நம்ம செய்யணும். சரிங்களா? அந்த நேரத்துல நம்ம ஒரு இத வெளிப்படுத்துறோங்கிறது வேற. ஆனா அதுக்காக அதையே நினைச்சுட்டு உட்கார்ந்திருந்தோம்னா, அது நம்மளுக்குள்ள தேவையில்லாத விஷயத்த நம்ம புடிச்சு இழுக்கிறோம். சரிங்களா? அதிலேயே நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வாழ்க்கையில மற்றவர்களுடைய நிலை குறித்து, அவங்கலாம் இப்படி இருக்கிறாங்களே! அப்படின்னு நெனைச்சு அவங்கள மாரி அவங்க ஏதாவது நம்மள இது பண்ணிட்டாங்கன்னா, இல்ல நம்மளுடைய விவசாயம் தொழில் வந்து அவங்க என்ன ஆவாங்களோ தெரியல. நாளைக்கு விவசாயமே அழிஞ்சு போயிடும். பூமியே அழிய போதாமா? இதையெல்லாம் நெனைச்சு பயம். சமூக வலைதளங்கள நெனைச்சு. ஐயோ! சமூக வலைதளங்கள தொட்டோம்னாலே செல்போன்னால தாங்க பெரிய பிரச்சனையா இருக்குது. இத தொட்டாலே அவ்ளோ கெடுதலுங்க. அவ்ளோ பிரச்சனைங்க. இது எல்லாம் நெனைச்சு நம்ம பயப்படுறது. நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்திருக்குல்ல. இதெல்லாம் இது அப்படி ஆயிடுமா? இப்படி எப்படி ஆயிடும்னு யார் உங்ககிட்ட சொன்னா? நீங்களே உட்கார்ந்து என்ன பண்றீங்க? நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறீங்க. இப்படி நடக்கும். இப்படியே நடந்துட்டு இருந்தா இதாயிடும். இதுக்கு பிறகு இந்த விவசாயமே இருக்க போறதில்ல. இதுக்கு பிறகு இந்த சமூக வலைதளங்கள்னால இவ்ளோ பேரு வீணாக போகுறாங்க. அப்படின்னு சொல்லி இவர் சமூக வலைதளம் தான் பார்த்துட்டு இருப்பாரு. புரியுதுங்களா? அப்ப என்ன நடக்குது? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் ஈர்ப்பீங்க. அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில வரும். அத நினைச்சு பயப்படுறது. இதெல்லாம் இது குறித்தெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு கவலை இருக்குதா? இந்த கவலை தான் என்னவா மாறும்? பயமா மாறும். எத குறித்தெல்லாம் உங்கள்ட்ட கவலை இருக்குதோ, பயமும் இருக்குன்னு அர்த்தம். 2ம் ஒண்ணோட ஒண்ணு உள்ளது. கவலைனாலே பயம் தான் அர்த்தம். அதுல வேற ஒண்ணும் இல்ல. பயம் இருக்கிறதுனால தான் கவலை வருது. பயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கவலை வரும். உங்களுக்கு என்னமோ ஒரு இது இருக்கு. அத நினைச்சு பயப்படுறது. சமூகத்த குறித்து நமக்கு ஒரு பயம் வரும். மக்கள் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா, இப்ப நான் உங்கள ஏதாவது பேசுங்க, டக்குன்னு பேசுங்க அப்படின்னு சொன்னோம்னா, இல்ல எங்கேயாவது ஒரு மீட்டிங்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு மீட்டிங் உள்ள போறாங்க அப்படின்னா, எல்லாரும் போய் ஃபர்ஸ்ட்ல உட்கார்ந்துருவாங்க நீங்க ஃப்ரண்ட் ரோல. அந்த ஹால்லயே அந்த வாலுக்கு பக்கத்துல ஓரமா எங்க இடம் இருக்குன்னு பார்த்து உட்காருவாங்க. அதுதான் முதல்ல ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் 1, 2 பேரு அப்படி இந்த நல்ல ஆண்மக்கள் இருப்பாங்கல்ல, அந்த ஆண்மக்கள் அதுவும் வேற வழி இல்லாம வந்து உட்கார்ற ஆண்மக்களும் இருக்கு. என்னடா எல்லாத்தையும் அந்த இடத்தையெல்லாம் புடிச்சுட்டாய்ங்களே! சரி என்ன பண்றது? நம்ம லேட்டா வந்து வேற வழி இல்ல. அங்க தான் போய் உட்காரலாம் அப்படின்னு உட்காருவாங்க. என்ன காரணம்? மக்கள் ஏதாவது சொல்லிடுவாங்களோ! நம்மள கேலி செய்வாங்களோ! நம்மள பார்த்து ஏதாவது நம்முடைய உடல்நிலை, நம்முடைய அழக பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ! நம்மளுடைய மூக்கு இப்படி இருக்கே, அத பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்களா? இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயம் தான். இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலில அந்த பிள்ளைய ரொம்ப அன்பா வளர்க்குறாங்க. பாசமா வளர்க்குறாங்க அந்த பொண்ண. ரொம்ப பாசமா வளர்த்து அவ்ளோ அது கேட்டதெல்லாம் குடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த பிள்ளை பெரிய பிள்ளையாகி அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பையன விரும்புது. இதுவரைக்கும் அந்த பிள்ளைக்கு விரும்பின எல்லாத்தையுமே அவங்க குடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பையன் இவங்களுடைய ஜாதி கிடையாது, வேற ஜாதின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பேரண்ட் அத செஞ்சுருவாங்களா? அந்த பொண்ணுக்கு குடுக்கணும்னு மனசு இருக்குமா? வேண்டான்னு மனசு இருக்குமா? என்ன பண்ணுவாங்க? ஏன்? இங்க அந்த சமூகத்தினுடைய பயம். இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுடைய உறவெல்லாம் நம்மள ஒதுக்கி வச்சுருவாங்க. நம்ம கூட யாருமே பேச மாட்டாங்க. அப்ப இத வந்து என்ன பண்ணணும்? தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மாவுடைய சுதந்திரத்துல தலையீடு பண்ணுவாங்க. அது தவறா தேர்ந்தெடுத்திருக்கு. ஆனா உண்மையிலேயே அது தவறா தான் தேர்ந்தெடுத்திருக்கு. அந்த பையன் சரியில்ல. சரியில்லாத பையன். நம்ம ஆ அவன் பேர் என்ன? நம்ம பார்த்தோம்ல சூரியதாஸ் மாரி. மோசமான பையன்னு தெரியுது உங்களுக்கு. அதனால நீங்க சொல்லி பார்க்குறீங்க. ஆனாலும் அது கேட்கல. அப்ப நீங்க என்ன பண்ண முடியாது? அது தலையிடக்கூடாது. வேற வழியே இல்ல. அத விட்டுற வேண்டியதுதான். இத நெனச்சு நம்ம என்ன பண்றது?
சமூகத்தை நினைச்சு பயந்த உண்மையிலேயே அந்த பையன் நல்ல பையன். ஆனா இந்த ஜாதிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் உங்களை தடுக்குது. எதனால? சமூகம் நம்மளை எதுவும் சொல்லிடும். சமூகம் நம்மள ஒதுக்கி வச்சுடும். உறவுகள் நம்மள கேலி பண்ணுவாங்க. மத்தவங்க நம்மள கேலி பண்ணுவாங்க. இதுக்கு பயந்து நெறைய தாய் தந்தையர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தங்களுடைய உயிரை இழந்திருப்பாங்க. ஏன் அது மாரி? அந்த குழந்தைய வளர்க்கும் பொழுதே நீங்க நல்ல விதமா வளர்த்திருந்தீங்க அப்படின்னா, அன்பு, நல்ல நம்பிக்கை விஷயங்கள சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு நீங்க நெனச்சிருக்கீங்களோ, அதையெல்லாம் கரெக்ட்டா சொல்லி அந்த குழந்தைய வளர்த்திருந்தா, நிச்சயமா அந்த குழந்தை உங்களுடைய உங்களையும் அதை எண்ணி பார்க்கக்கூடியதாகவும், நல்லதாகவும் இருக்கும். அதையும் மீறி அந்த விஷயம் நடக்குது அப்படின்னா, அந்த ஆன்மாவுக்கு நீங்க உதவியா தான் இருக்கணுமே ஒழிய, எதிர்ப்பா இருக்கக்கூடாது. எவ்வளோ நேரங்கள்ல வந்து நீங்க சப்போர்ட்டா இருந்திருக்கிறீங்க. கேட்டதெல்லாம் வாங்கி குடுத்துருக்கிறீங்க. அப்ப அது சரியானதா இருந்தா, நீங்க வேற வழி இல்ல. அத செஞ்சு குடுக்குறது நல்ல விஷயம் தான். ஏன்னா, மற்ற ஆன்மாக்களுடைய சுதந்திரம், ஃப்ரீ வில் அதுல தற்சுதந்திரத்துல தலையிட்டீங்கன்னா, உங்களுடைய ஆன்மா பல வருஷம் பின்னோக்கி போகும். நீங்க இன்னும் பல பிறவி எடுக்கிற மாரி ஆயிடும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல வந்து நம்ம உருவாக்கிக்கிறோம். அப்ப சமூகத்தை குறித்து தான் நமக்குள்ள பயம் இருக்கு முதல்ல. நீங்க வந்து நெறைய பேர் சொல்லுவோம் இல்லையா? அவன் ஓடி போய் விழுந்தோனே, எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவான்? சுத்தி முத்தி பார்ப்பான். ஏன்? யாராவது பார்த்துட்டாங்களா? அப்படின்னு. ஏன்னா பார்த்தா கிண்டல் பண்ணுவான். சிரிப்பாங்க. அடுத்தவங்க சிரிச்சாலே நமக்கு பயம். நமக்கு ஒரு வெட்கமா போயிடுது. அந்த வெட்கம்ங்கிறது என்ன? அதனால தான் முன்னாடியே என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப ஜாக்கிரதையா போவோம். ஏன்னா விழுந்துறக்கூடாதுன்னு அந்த பயம். ஏன்னா எல்லாரும் கேலி செய்வாங்கங்கிற பயம். ஏதாவது ஒரு 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 பிசினஸ் வருது எடுங்க அப்படின்னா, எடுக்க மாட்டாங்க. ஏன்? இது என்னால ஜெயிக்க முடியுமாங்கிற பயம். இத செஞ்சு நான் தோத்து போயிட்டேன்னா எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்களா? அதனால பயம். இதெல்லாம் எதுக்காக வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்குள்ள நீங்க உங்கள்ட்ட எத்தன வாய்ப்புகள் வந்திருக்கு? எத்தன வாய்ப்புகள நீங்க துணிச்சலா எடுத்திருக்கிறீங்க? ஏன் எடுக்கல? அந்த வாய்ப்புகள எல்லாம் ஏன் தவிர்த்தீங்க? ஏன் அங்க நீங்க முடிவெடுக்கல? வேற யாரையோ ஏன் முடிவெடுக்க வச்சீங்க? நீங்க முடிவெடுத்தா அதுக்கு பொறுப்பு முழுசா நீங்களாயிடுவீங்க. வேற யாரோ முடிவெடுத்தா நீங்க அவங்கள சொல்லிக்கலாங்கிற ஒரு ஐடியாவுக்காக பண்ணி வச்சிருப்பீங்க. உள்ளூர அதான் இருக்கும். எப்பயுமே நீங்க எல்லார்கிட்டயும் கேட்டுக்கோங்க. ஆனா முடிவு நீங்க தான் எடுக்கணும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? மக்கள் எது சொல்வாங்க? என்னைய கேலி பண்ணுவாங்க. இதுக்கு ஏன் அப்படி பண்ணா என்ன நடக்கும்? நீங்க இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி சொன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? நம்மளுடைய எந்த பார்ட்டாவது அப்படியே கழண்டு விழுந்துருமா உடம்புலேருந்து? இல்ல உங்களுக்கு உடல் இந்த உயிர விட்டு இந்த உயிரானது உடல விட்டே ஓடிருமா? எதுவுமே நடக்காதுங்க. நீங்க அத உள்ள வாங்காத வரைக்கும் அத பத்தி பிரச்சனை. ஓ! அப்படியாங்க. ஓகேங்க. போயிட்டுருங்க. முடிஞ்சுது. கேலி செஞ்சா உங்களுக்கு என்ன ஆயிட போது? இந்த செயல நீங்க செய்யாம விட்டா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்காம போகலாம். ஒருவேள அத செஞ்சதுனால உங்களுக்கு அதுல ஒரு லெசன் கிடைச்சிருக்கு. இப்படி பண்ணா தோத்து போயிடும்னு லெசன் கிடைச்சிருக்கு. இப்ப அவரு கேலி பண்றாரு. அந்த லெசன் அவர் குடுப்பாரா? அது செய்யலன்னா அந்த அந்த லெசன் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. அது பண்ணா பண்ணட்டும். அப்பதான் இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு வேகம் இன்கிரீஸ் ஆகும். அவங்க கேலி பண்றவங்க வேணும். ஏன்? நான் தான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? பாசிட்டிவ் பீப்பிள் 95% பீப்பிள் இருக்காங்க. 5% நெகட்டிவ் பீப்பிள் எதுக்காகன்னா, இவங்கள ட்ரிக்கர் பண்றது. எல்லாரையும் தூண்டுறதுக்கு. தூண்டுறதுக்காகவே தான் இந்த 5% ஆன்மாக்கள் இருக்கிறாங்க. அப்பதான் அந்த நல்லதோட வேல்யூ தெரியும் எல்லாருக்குமே. அப்பதான் நல்லத நோக்கி நம்ம போவோம். அதுக்காக தான் இவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப நம்மளுடைய நிலைய பத்தி நம்ம நினைச்சு இதெல்லாம் யோசிச்செல்லாம் நீங்க பயத்த உங்களுக்குள்ள வளர்த்துக்க வேண்டியதில்ல. நெறைய பேருக்கு வந்து என்ன அப்டின்னா, ஏதாவது ஒண்ண ஏன் எடுக்கிறதுக்கு தவிர்க்கிறதுனா, அதுல வெற்றி கிடைக்கலனா என்ன பண்றது? தோல்வி அடைஞ்சுட்டா என்ன பண்றது? ஏன்னா தோல்விங்கிறது ஒரு அவமானம். தோல்விங்கிறத என்ன நினைக்கிறாங்க? அவமானமா நினைக்கிறாங்க. அது 2மே ஒரு ஒரு நிலையே கிடையாது. அது ஒரு ஜஸ்ட் வந்து என்னன்னா, அது நீங்க போற வழியில இருக்கிற ஒரு நிறுத்தகம் மாரி நெனச்சுக்கோங்க. பேருந்து நிறுத்தகம் மாரி நெனச்சுக்கோங்க. அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு வெற்றின்னு பேரு. உங்களுடைய வாழ்க்கை எண்ட்ட நீங்க போறதுக்குள்ள இங்க நெறைய வெற்றி நிறுத்தகம், தோல்வி நிறுத்தகம் இடையிடையே இருக்க தான் செய்யும். அது இல்லாமலாம் நீங்க போக முடியாது. அது வரதான் செய்யும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? வெற்றிய எப்படி சந்தோஷமா ஏத்துக்கிறீங்களோ, தோல்வியும் அது மாரி சந்தோஷமா ஏத்துக்க கத்துக்கோங்க. அது அடையாமலே நான் எல்லாத்துலயும் வெற்றி அடைவேன் அப்டின்லாம் நீங்க நினைக்க வேண்டியது. அத நினைச்சு பயப்பட வேண்டியது. நீங்க என்ன நினைக்கணும்? வெற்றி பெறுவேன் அவ்வளோதான். நான் ஜெய்வேன். என்னால முடியும். நான் முடிஞ்ச வரையும் செய்றேன். செஞ்சுட்டே இருக்கிறீங்க, செஞ்சுட்டே இருக்கிறீங்க, செஞ்சுட்டே இருக்கிறீங்க. அதுல வந்து நீங்க நினைச்ச மாரி வெற்றி வரல. இப்ப என்ன பண்றீங்க? இப்ப நீங்க அத பத்தி ஒண்ணும் யோசிக்க வேண்டாம். இதுவரை என்ன செஞ்சோம்? இனிமேல் அடுத்து நான் வெற்றிக்காக போராடுவேன். இதுதான் வாழ்க்கை. நீங்க இங்கேயே நின்று யோசிக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நீங்க அது மாரி நினைச்சு ஒரு 100 கிலோமீட்டர் அந்தாண்ட போயிட்டீங்க.
உங்க கூட நின்ன ஒருத்தர் அப்படியே நிக்கிறாரு. இதை செஞ்சா சரி இருக்காது, அதை செஞ்சா சரி இருக்காது, அப்படியே நின்னுட்டே இருக்காரு. நீங்க நிறைய இழந்துட்டீங்க 100 கிலோமீட்டர் போய். ஆனால் நீங்க அடைஞ்சது என்ன தெரியுமா? நிறைய அனுபவம் கிடைச்சிருக்குது. உங்க வாழ்க்கையில நேர்மையான முறையில அந்த 100 கிலோமீட்டர் கடந்திருக்கிறீங்க. இவர் இன்னும் கடக்கவே இல்ல. அப்படியே நின்னுட்டு இருக்காரு. அதுக்காகவா நம்ம வந்திருக்கிறோம்? சரிங்களா? ஒரு ஒரு நல்ல கப்பல், அவ்ளோ சொகுசு கப்பல் உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த சொகுசு கப்பல் அப்படின்னா இல்லாததே இல்லைங்க. அவ்ளோ அற்புதமான கப்பல் உருவாக்கிட்டாங்க. அந்த கப்பல கொண்டாந்து துறைமுகத்திலேயே நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த கப்பல் ஓனர்ட்ட போய் கேட்கிறாங்க, "ஏங்க இந்த கப்பல்ல ஐயோ! கடலுக்குள்ள போனா திடீர்னு புயல் வருதுங்க. புயல் அடிச்சுட்டு போயிட்டா என்ன பண்றது? இந்த புயல்ல என்னோட கப்பல் சேதமடைஞ்சா டைட்டானிக் மாரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி, அப்ப இத நீங்க இல்லங்க பார்க்கலாங்க, இருக்கட்டுங்க அப்படின்னு பயந்து பயந்து அந்த கப்பல பல வருஷங்களா நங்கூரம் பாய்ச்சி துறைமுகத்திலே வச்சிருந்தா என்ன ஆகும்? அந்த கப்பலுடைய படைப்பின் நோக்கம் அழிஞ்சு போச்சா? அந்த கப்பலுக்கான பயன்பாடு இருந்துச்சா? அதுவும் இல்ல. எல்லாம் வேஸ்ட் தான். எதுக்காக படைக்கப்பட்டது? அந்த கப்பல் படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே கடல்ல பயணம் செய்வதற்காகவும், எது வந்தாலும் அது எதிர்த்து அது போகணும். அதுக்கு தான் அது படைக்கப்பட்டது. அந்த படைப்பினுடைய நோக்கத்தையும் ஒருத்தர் தடுக்கிறாரு. அதே மாரி தான். உங்க வாழ்க்கையில நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு விஷயங்களை எல்லாம் செஞ்சு தான் ஆகணும். நீங்க லெசன் எடுத்து தான் ஆகணும். ஒவ்வொன்லேருந்து லெசன் எடுத்து தான் ஆகணும். நான் வந்து எதையுமே பண்ண மாட்டேன்னு ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே பூட்டிட்டு உட்கார்ந்திருந்தாருன்னா, அது கூட அவருக்கு பிரச்சனையா தான் மாறும். பயந்துகிட்டே நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தாருன்னா, அவரு அதுதான் ஆகும். எதையுமே செய்ய மாட்டேன், அத பண்ண மாட்டேன், இத பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நிகழ்வு நடக்க தான் போகுது. சரிங்களா? அவரு நெறைய விஷயங்கள கத்திருப்பாரு. நீங்க எதையுமே கத்துக்காம மாட்டீங்க. அதனால அது குறித்து நம்மளுக்குள்ள இந்த பயம் இருக்கும். நேர்மறையாக நெறைய பேர் இப்ப நேர்மறையா இருக்கிறதுக்கு வேற நெறைய பேருக்கு பயம். ஏன் தெரியுமா? என்னைக்கோ ஏற்பட்ட தோல்வி. நான் இப்படி நேர்மறையா நினைக்கிறப்பலாம் எனக்கு இந்த மாரி நடந்துருது. நேர்மறையா நான் இப்படி சொன்னேன்னாலே எனக்கு இப்படி ஆப்போசிட்டா நடக்குது. அதனால நான் அப்படி சொல்லாம இப்படி சொல்றேன் அப்படிம்பாங்க. என்னங்க ஜெயிச்சிருவீங்களா? அதெல்லாம் முடியாதுங்க. ஜெயிக்க முடியாதுங்கம்பாங்க. ஏன்? அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அப்படி சொல்லி, சொல்லி நெறைய இடத்துல நான் தோத்து போயிட்டேங்க. அதனால தான் இப்ப நான் அப்படி சொல்றதே இல்ல. அப்படிலாம் கிடையாது. அதே மாரி நீங்க எல்லாத்தையும் நினைக்காதீங்க. நீங்க ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறனால இல்ல, அதுல நெறைய லெசன் இருக்கும். நீங்க உன்னிப்பா கவனிச்சிருந்தீங்கன்னா, பாசிட்டிவான என்ன நடந்ததுன்னு பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க அத பார்க்கல. சரிங்களா? நீங்க நெகட்டிவ் பக்கம் இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு அப்படி தோணுது. மோசமான அனுபவங்கள் அது கிடைச்சிருக்கும். அதையே நினைச்சுட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? நான் வந்து இதுக்கு தகுதி இல்ல. இந்த ஒரு விஷயத்த செய்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நேர்மறையா இருக்கிறது எதார்த்தமே இல்ல அப்டிங்கிறாங்க. எதார்த்தமான மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, சும்மா குப்பையும் கூளமா எத வேணா அப்படி பேசிட்டு அப்படியே நீங்க என்னங்க வித்தியாசமா இருக்கிறீங்க. நம்மளையெல்லாம் பார்த்தா நம்மலாம் சொல்றத கேட்டோம்னா வித்தியாசமா இருக்கிறீங்கன்னுவாங்க. காலையில 4 மணிக்கு எழுந்திரிக்கணும். பிரம்ம முகூர்த்தத்துல தான் எழுந்திரிக்கணும். இப்படி எழுந்திரிச்சு இப்படியெல்லாம் நம்ம வந்து நெறைய விஷயங்கள கேட்கணும். இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் படிக்கணும். அதெல்லாம் உங்கள மாரிலாம் எங்களால இருக்க முடியாதுங்க. இதெல்லாம் ஒரு சில பேர் மட்டும் தாங்க இருப்பாங்க. நீங்க அந்த மாரி இருக்கிறீங்கங்க அப்படின்னு நம்மள நம்மள வந்து கழட்டி விடுவாங்க. அது அவங்களை திருப்திப்படுத்திக்கிறதுக்கான பதில். அந்த கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்காங்க. அந்த கான்ஷியஸ் மைண்ட் வந்து அவங்கள பேச விடுது. என்ன விடுது? அது என்ன பண்ணும்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க கான்ஷியஸ் மைண்ட நீங்க ஜெயிச்சுருவீங்க. ஓரளவுக்கு. உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கான்ஷியஸ் மைண்ட்ல தான் இருப்பாங்க. அந்த கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற ஆட்கள் பூரா உங்கள்ட்ட என்னவா பேசுவாங்க? எல்லா ஆன்மாக்களுடைய கான்ஷியஸ் மைண்டும் ஒண்ணு சேர்ந்து உங்கள மாத்துறதுக்கு முயற்சி பண்ணும். உங்க கான்ஷியஸ் மைண்டோட தொடர்பு கொள்ள அது முயற்சி பண்ணும். அப்படி தொடர்பு கொண்டுடுச்சு அப்படின்னா முடிஞ்சுது. அவைங்க சொல்ற விஷயங்கள நீங்களும் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. உங்க கூட நெறைய சப்கான்ஷியஸ் மைண்டோட இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க. ஆழ் மனசுல. அந்த ஆழ்மனம் எப்படி உங்க ஆழ்மனசு உங்கள நல்ல விதமா கொண்டு போகுமோ, அதே மாரி மத்தவங்களுடைய ஆழ்மனத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் உங்க கூட பேசுனாங்கன்னா, உங்கள நல்ல வழி தான் கொண்டு போவாங்க. இந்த 2 பேரை யார் தேர்ந்தெடுக்கணுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. எது உங்களுக்கு புடிக்குது அப்படிங்கிறத நீங்க தான் கண்டுபிடிச்சுக்கணும். அது வந்து அப்பன்னா நீங்க எங்க நோக்கி போயிட்டு இருக்கிறீங்கங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். கான்ஷியஸ் மைண்ட் சொல்ற ஆட்களுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க எதுக்கு உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டையும் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் நீங்க பாட்டுக்கு. சரிங்களா? உங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நீங்க என்ன செய்றீங்களோ, அது மட்டும் தான் உங்க வாழ்க்கை. உங்க வாழ்க்கை உங்களோடது. உங்களுக்காக மட்டும் தான் நீங்க வேலை செய்றீங்க முதல்ல. உங்களுக்காகன்னா, நீங்க உங்களுடைய இலக்கு வந்து பெருசா இருக்கலாம். இந்த மக்களுக்காக நெறைய விஷயங்கள் செய்யணும்னு இருக்கலாம். அதுல என்னவோ அத நீங்க நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியது. சரிங்களா? அது ஒரு முக்கியமானது. மாற்றத்திற்கு வாழ்க்கையில இப்ப இருக்கிறதுலேருந்து வேற இப்ப நான் சொன்னேன் இல்லையா?
சமூக மாற்றம், அந்த பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் இன்னைக்கு நெறைய நம்மள அறியாமலே மாறிட்டு இருக்கோம். அப்போ வந்து இ இது மாற்றம்லாம் இல்ல. புதுசாலாம் ஒண்ணும் இல்ல. அந்த ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்ப நம்ம குடுக்கணும் அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. அதோடைய தற்சுதந்திரத்துல நம்ம யாரும் தலையிடக்கூடாது. நம்மளுக்கு ஒரு குழந்தை வந்து பொறந்திருக்குன்னா, அந்த அந்த ஆன்மா வந்து எதுக்காக வந்திருக்குது? நம்மள தாய் தந்தையரா ஏன் தேர்ந்தெடுத்திருக்கு? நம்ம மூலமா அது ஏதோ முன்னேற்றம் அடையணும்னு வந்திருக்கு. அப்ப அதுக்கு நம்ம சப்போர்ட் தான் பண்ணணும். அது ஹெல்ப் தான் பண்ணணும். சரிங்களா? அத விட்டுட்டு நாம வந்து அதனுடைய அதிகார எல்லையா நம்ம மாறிடக்கூடாது. அதன் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய முழு உரிமையை நம்ம எடுத்துக்க கூடாது. சரிங்களா? அப்படி அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அப்ப நம்மளுடைய வசதிகள்ல மாற்றம் வருது. இப்படி ஆயிடுமோ? வசதி ரொம்ப கம்மியா போயிடுவோமோ? நம்ம உறவுகள்லாம் நம்மள வெறுத்துருவாங்களோ? நம்ம உறவுகள்லாம் நம்மள பேசிருவாங்களோ? இப்படியெல்லாம் மாற்றம் வந்துடுமோ? அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்குள்ள ஒரு பயம். புதுசா சூழல்கள் எல்லாமே எத நினைச்சாலும் நம்ம இந்த இடத்த விட்டு போற மாரி ஆயிடுமா? இந்த வீட்டையே விக்கிற மாரி ஆயிடுமா? இந்த சொத்தெல்லாம் நம்மள விட்டு கைக்கு விட்டு போயிடுமா? அப்ப நம்ம வேற இடத்துக்கு போற மாரி ஆயிடுமா? அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குள்ளயும் நமக்கு என்ன வரும்? இந்த பய உணர்வு வரும். இதுக்கெல்லாம் இந்த இடத்துலலாம் நீங்க துணிச்சலான முடிவ தான் எடுக்கணும். இதுக்கு என்ன வேணும்? இந்த மாரி இருக்கிறதுக்குள்ள நம்மள மாத்திக்கணும் அப்படின்னா, எது முக்கியமான அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ உண்மை. நீங்க உண்மையா உங்களுக்கு உங்களுக்கு முதல்ல உண்மையா இருங்க. உங்கள சார்ந்தவங்களுக்கு உண்மையா இருங்க. தூய்மையா இருங்க. சரிங்களா? பணிவோட இருங்க. இந்த 3 விஷயம் உங்ககிட்ட கருணை. இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, உங்ககிட்ட நல்ல சக்தி வந்துரும். அப்படி உண்மையா இருந்தீங்கன்னா, நீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. எதுக்கு பயப்படணும்? தெளிவா பேசுங்க. சரியான இடத்துல உங்களுடைய பணிவு வெளிப்படும். தேவையான இடத்துல உங்களுடைய கருணை வெளிப்படும். சரிங்களா? உண்மை யாருகிட்ட இருக்குதோ, அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறாரு. அவர் சரியான நேரத்துக்கு போறல. நெறைய அங்க மால் பிராக்டிஸ் எல்லாம் பண்றாரு. பொய் இருக்கு அவர்ட்ட. அப்ப மேலதிகாரிகள் யாரும் வந்தா அவர் என்ன பண்ணுவாரு? பயப்படுவாரு. அதே ஆபீஸ்ல இன்னொருத்தர் வேலை பார்க்குறாரு. சரியான நேரத்துக்கு போறாரு. சரியான வேலைகள செஞ்சுட்டே இருக்கிறாரு. அவர்கிட்ட பயம் இருக்குன்றீங்க. என்னங்க இன்னைக்கு மேலதிகாரி வரட்டும், வரட்டும். வந்தா என்ன? நம்மளோட விஷயத்த நம்ம காமிக்க போறோம். அவ்வளோதான். ஏன்னா அவர்ட்ட உண்மை இருக்கு. இந்த நபர்ட்ட என்ன இல்ல? உண்மை கிடையாது. அப்ப அதனால இவர் என்ன பண்றாரு? பயப்படுறாரு. சரிங்களா? அப்ப அந்த உங்களுடைய பயத்த நீக்கணும்னா, நம்மளுக்குள்ள உண்மையும் இருக்கணும், தூய்மை இருக்கணும், பணிவு இருக்கணும், கருணை இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் ஏங்க இருக்கணும் அப்டின்னா, அந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய பய உணர்வு காணாமல் போகும். இத அதிகப்படுத்தும் பொழுது. உங்ககிட்ட துணிச்சல் வந்துரும். சரிங்களா? துணிச்சல் ரொம்ப எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எல்லாத்துடைய முடிவும் உங்களுக்கு தெரியும். நம்ம எதுக்கு வந்திருக்கோங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆன்ம உலகம் தான் நம்மளுடைய உண்மையான வீடு. இது சும்மா நம்ம படிக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஓகே. அவ்வளோதான். இங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா பண்ணுவோம். எப்படி பள்ளிக்கூடம் போனா சந்தோஷமா போயிட்டு பாடம் படிச்சுட்டு வந்து, அடுத்த வேலைக்கு அடுத்தடுத்து போறோமோ, அதே மாரி இங்கேயும் படிச்சுட்டு நம்ம புறப்பட போறோம். அவ்வளோதான். இந்த ஒரு புரிதல் வந்துட்டா, இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம், உற்சாகமா இருப்போம். இது மட்டும் நம்மளுக்குள்ள வளர ஆரம்பிச்சுரும். அப்ப உங்கள யாராவது நோய சொல்லி பயமுறுத்த முடியும்? வேற ஏதாவது சொல்லி உங்கள பயமுறுத்த முடியுமா? அது மாரி இருந்தீங்கன்னா, ரைட்டுங்க. அது எங்களுக்கு தெரியுங்க. நாங்க பார்த்துக்கிறோம். போவோமா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துரும். இந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நம்மளுடைய பல முடிவுகள எடுக்காம விட்டுர்றோம். நல்ல விஷயங்கள செய்யாம விட்டுர்றோம். பல மாற்றங்கள செய்யாம விட்டுர்றோம். ஜாதகங்கள் மற்ற விஷயங்கள நம்பி அந்த கோள்களை எல்லாம் நம்பி, இது அப்படி நடக்குதா? அது இப்படி நடக்குதா? அப்படின்னு சொல்லி பல நல்ல விஷயங்கள தள்ளி போடுறது, செய்யாம இருக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நம்மளுடைய பயத்தினுடைய வெளிப்பாடா தான் செஞ்சுட்டு இருக்கோம். முதல்ல அதிலிருந்தெல்லாம் வெளியில வாங்க. உங்களுடைய கர்மா என்னவோ அத செயல்படுத்துங்க. நீங்க எதற்காகவும் எதையும் பார்த்தெல்லாம் அ ஜாதக கணிச்செல்லாம் நீங்க பண்ண வேணாம். நீங்க என்ன கர்மா பண்ணணுமோ அத பண்ணுங்க. எந்த இடத்துல விசுவாசம் வைக்கணுமோ அத வைங்க. எந்த இடத்துல நம்பிக்கை இருக்கணுமோ அத செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ அது வந்துட்டே இருக்கும். பல விஷயங்கள கடந்து போயிருவீங்க. இது நாள் வரைக்கும் நீங்க அப்படிதான் வந்திருக்கிறீங்க. இருந்தாலும் எங்கேயாவது நீங்க உங்களுக்கு ஃபெயிலியர் இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் மேல அதிகமா இருந்திருக்கும். சரிங்களா? அந்த ஒரு புரிதலோட நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிகழ்வ நிறைவு செய்றோம். நாளைக்கு நம்ம இன்னொரு அற்புதமான விஷயத்தோட சந்திப்போம். வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன். நன்றி.